அன்பு சகோதரர்களே, இப்பொழுது நாம் ஒரு பழமொழி பார்ப்போம். தொட்டு பழகில் சுடுகாடு மட்டம் என்ற ஒரு பழமொழியை நாம் இங்கே காண்போம். அது என்ன? தொட்டு பழகு சுடுகாடு மட்டம். அதாவது சாதாரண நடைமுறையிலே மற்றோர் எவ்வாறு இதை சொல்வார்கள் என்றால், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பழமொழிக்கு உண்மையான பழமொழி என்னவென்றால், தொட்டு பழகினால் சுடுகாடு மட்டம். அதாவது மட்டம் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு மட்டம் போட்டோம், ஆஃபீஸுக்கு மட்டம் போட்டோம் அப்படின்னா என்ன? ஆஃபீஸுக்கு போகிறத தவிர்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது தொட்டு பழகில் சுடுகாடு மட்டம் அப்படின்னா, நீங்கள் தொட்டு பழகினீர்களா, ஆனால் சுடுகாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பிறந்துட்டோம் அப்படின்னா சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகணும், பிறந்த மனிதன் ஒரு நாள் என்னைக்காவது இறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிதமான கருத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ தொட்டு பழகில் சுடுகாடு மட்டம் என்ற பெரியவர்களுடைய அந்த பழமொழி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், தொட்டு பழக வேண்டும். எவ்வாறு தொட்டு பழகணும்? எங்கே தொட்டு பழகணும்? அடுத்தவர்களுடைய காலையா? இல்லை, ஈசனுடைய பாதத்தை தொட வேண்டும். ஈசனுடைய பாதம் என்பது எங்கே இருக்கு? அதாவது திருப்பதி என்று சொல்லுவார்கள். பதி என்றால் இறைவன், கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கணவன் கண் அவன், கண் அவன் என்பது கணவன் என்ற பொருளை கூறும். நமக்கு 2 கண் இருக்கு. எல்லோரும் பார்க்கக்கூடிய கண் 2 கண் இருக்கு. 3வது கண் நெற்றியினுடைய புருவ மத்தியம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்கிறோம் இல்லைங்களா? ஆக நெற்றிக்கண் என்று ஒன்று உள்ளது. அந்த கண், அந்த நெற்றிக்கண்ணிலே இருந்துதான் நமக்கு ஆணைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. ஒரு ஜீவன் என்பது எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை நிர்வாகம் செய்வது சிரசிலே இருந்து கொண்டு, நெற்றி புருவ மையத்திலே இருந்து கொண்டு இறைவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆக கண்ணாக இருந்து கொண்டு அவன் நம்மை காப்பதால் அவனை கணவன் என்று அழைக்கிறோம். ஆக நாம் எல்லோரும் மனம் என்ற பதிவிரதையாக வாழ்ந்து கொண்டு, நம்மை கண்ணுக்கு கண்ணாக நம்மை அணுநிமிடமும் 24 மணி நேரமும் ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட நம்மை விட்டு நீங்காமல் நம்மை இயக்கி கொண்டிருக்கிற கண் அவன் என்று சொல்லக்கூடிய கணவனை நாம் தொழ வேண்டும். அந்த கணவனை நாம் தொட வேண்டும். எவ்வாறு தொட வேண்டும் என்றால், கண் நாடி பார்த்தல் என்று சொல்லுவார்கள். இந்த கையை இப்படி வைத்துக்கொண்டு நேராக புருவ மத்தியத்திலே வைத்துக்கொண்டு, இந்த புருவ மத்தியத்திலே வைத்து அந்த புருவ மத்தியத்தை நாம் பார்க்கிறோம். இது கண் நாடி பார்த்தல் என்று பொருள். ஆக ஒரு மனிதன் தொட வேண்டும் என்றால் இங்கே தொட வேண்டும், இங்கே தொட்டு இவ்வாறு வணங்க வேண்டும். இம்மாதிரி தொட்டு 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 பழகி கொண்டு வந்தால் அது தொட்டு பழகில் சுடுகாடு மட்டம். இவ்வாறு தொட்டு காட்ட வேண்டியது யார்? காரணகுரு என்ற ஒருவர் நமக்கு தொட்டு காட்ட வேண்டும். அந்த காரணகுருவை நாம் எவ்வாறு தேடி கண்டுபிடிப்போம்? ஒவ்வொரு ஆன்மாவும் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை அதனுடைய மனத்திலே எழுமானால், உங்களுக்கு உங்களுடைய குரு நேராக தொட்டு காட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர்களுடைய, அதாவது பல குருமார்கள் இன்னைக்கு ஜீவசமாதி நிலையிலே இருக்கிறார்கள். அதிலும் இந்த தொட்டு காட்டுவதற்கு வடகரையிலே சித்த சமாஜம் என்ற அமைப்பை நிறுவி 1921 சித்த சமாஜம் என்ற அமைப்பை நிறுவி, தான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று தான் கற்ற கல்வியான சித்த வித்தை என்ற வித்தையை இந்த பூமியிலே எத்துணை பேருக்கும் விரும்புகிறார்களோ அத்துணை பேருக்கும் விதைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்த ஒரு மகான் 1947-49ஆம் ஆண்டு ஆனி மாதம் 7ஆம் தேதியிலே ஜீவசமாதி நிலையை அடைந்தவர். அவர் பழனியிலே ஜீவசமாதி அடைந்து அதன் பிறகு வடகரை, அதாவது கோழிக்கோடிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடகரை என்ற ஊரிலே அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது. அவர்கள்
அவர்களிடம் வித்தை பெற்ற பல அன்பர்கள் மூலமாக அவர் இந்த தொட்டு பழகில் சுடுகாடு மட்டம் என்ற நிலையை பலருக்கு உணர்த்தி பலரையும் ஜீவசமாதி நிலையிலே மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள். அன்னாருடைய அடியை வணங்கி அடியை பின்பற்றி இந்த தொட்டு பழகும் வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் தொட்டு பழகி சுடுகாடு மட்டமாகும். ஆக இம்மாதிரி தொட்டு நீங்கள் பழகி கொண்டே வந்தீங்க அப்படின்னா சுடுகாட்டுக்கு போகாமல் மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை நாம் அடையலாம். இதுதான் இந்த பழமொழியினுடைய விளக்கம். தொட்டு பழகில் சுடுகாடு மட்டம்.